ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பணப்பொட்டியை யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16 லட்சம் வந்தோடனே நம்ம பூர்ணிமா ரவி வந்து என்ன அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வாக் அவுட் வந்து ஆயிட்டாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வெளியில் போகும்போது கூட வந்து எனக்கு பிடிச்ச ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சம்பாரிச்சிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஒன் டே, அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் வந்து அவங்க வாங்காத அடியே இல்லை. மாயா கூட சேர்ந்து மாயாவுக்காக நிறையா வந்து கமல் சார்கிட்ட ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி எந்த நேரத்துலையுமே வந்து மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ணதில்லை. 2 பேருமே போத்தார், அதாவது மாயாவும் பிரேக்கப் பண்ணதில்லை, பூர்ணிமாவும் பிரேக்கப் பண்ணதில்லை. 2 பேருமே அவ்வளோ ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த விஷயம் வந்து எனக்கு பர்டிகுலர்லி அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இதை எடுத்துகிட்டு போனதுமே ஒரு குட் மூவ் தான். அதாவது இந்த 16 லட்சத்தோடு வந்து அவங்க வெளில போனதுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க வெளியில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெல்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து பயங்கரமாக இருந்துச்சு. உள்ளே வந்து எல்லார்ட்டையும் எப்படி வந்து சாரி கேட்டாங்களோ, அதாவது அப்படியே விழுந்து படுத்துட்டாங்க. என்னை எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை அடிக்கலாம் மன்னிச்சுக்கோங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரீசெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி அவங்க போட்ட ஃபஸ்ட் போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி எனக்கு டே 1லேருந்து என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப கிரேட்டாகவே இருந்துச்சு. எனக்கு வந்து உங்களோட ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலியாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே இதாக இருக்குது. நான் நிறைய இங்கேருந்து வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு இவ்வளோ லவ் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் தான் உங்கள் பூர்ணிமா ரவி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து வெளிவிட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜேர்னிக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க உள்ளே இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்துச்சோ, இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா வந்து பயங்கரமாக என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து வர்றாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் வந்து பயங்கர ஃபேன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மாயாவுக்கு மேபி ஹெல்ப் பண்ணி அவங்க வின்னரோ ரன்னரோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே, பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ வருது உங்களுக்கான ஹராஜ்.